ஹாய் கைஸ், தூக்கம் வரலையேன்னு ஃபோன் எடுத்தா தூக்க மாட்டிக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு நம்மள டிப்ரெஷனுக்கு ஆளாக எஸ்ஐஆர் ஒரு சாதாரண மேட்ரு. ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தமா பாய விரிச்சு படுத்தமான்னு இருக்க வேண்டிய ஒரு சப்ப மேட்ருக்கு டெமோக்ரஸியே ஏதோ டெத் பெட்ல கிடக்கிற மாதிரி ஒரு சிலர் அநியாயத்துக்கு அனுத்திட்டு இருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. அதுவும் வந்தே பாரத் ட்ரெயினே ஒஸ்டான ட்ரெயினு அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணார்ல நம்ம முத்து ப்ரோ. அவர் இப்போ அடுத்ததா எஸ்ஐஆர் மேட்டருக்கும் வாங்கிட்டார் போல. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். பீகார்ல 8 கோடி வாக்காளர்களை 20 நாள்ல போய் பார்த்து அதுல 65 லட்சம் பேரை நீங்க வாக்கு போடவே லாயக்கில்லைன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. பீகார்ல 8 கோடி ஓட்டர்ஸை 20 நாள்ல போய் பார்த்துட்டு அதுல 65 லட்சம் பேர் ஓட்டு போடவே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டாங்களாம். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 20 நாள்ல 8 கோடி ஓட்டர்ஸை போய் பார்த்தாங்க. ஜூன்ல ஆரம்பிச்ச ப்ராசஸ் டிராஃப்ட் வெளியே வந்தது ஆகஸ்ட்ல தான். அப்ஜெக்ஷன் பீரியட் செப்டம்பர் வரைக்கும் கொடுத்து ஃபைனல் லிஸ்ட் வெளியே வந்தது செப்டம்பர் 30ஆம் தேதி. கிட்டத்தட்ட 4 மாசம் நடந்த ப்ராசஸ். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? 120 நாள் நடந்த வேலையை வெறும் 20 நாள் நடந்ததை அள்ளி விடுறீங்களே. சுச்சமே இல்ல. அதுவும் 65 லட்சம் பேரை ஓட்டு போடவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. என்னங்க அது அநியாயமா இருக்கு. என்னங்க அது அநியாயமா இருக்கு. அதுல 65 லட்சம் பேரை நீங்க வாக்கு போடவே லாயக்கில்லைன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. என்னங்க அது அநியாயமா இருக்கு. எது அநியாயமா இருக்கா? இல்லை, எனக்கு புரியல. செத்து போனவங்க 2-3 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க இப்படி 65 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸை தூக்கியிருக்காங்க. இதுல அநியாயமா இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன பேசுறான் விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. 65 லட்சம் பேர் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்கிறாருல, அதில் கீழே ஜஸ்ட் 4வது லைன்லேயே தெளிவாக போட்டிருக்கிறாங்க. 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 35 லட்சம் பேர் வேற ஸ்டேட்டுக்கே மாறிட்டாங்க, 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் அதிகமான ஓட்டர் ஐடிஸை வச்சிருக்கிறாங்க, 1 லட்சம் பேருடைய ஃபார்மும் இன்னும் வரல. ஆக மொத்தம் 65 லட்சம். நீங்களே கால்குலேட்டர் எடுத்து கூட்டி பாருங்க, கணக்கு கரெக்டாக. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 65 லட்சம் கார்டையும் ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு டேலி பண்ணி 4வது லைன்லயே போட்டிருந்தோம். தெளிவா அதை கட் பண்ணிட்டு தலைப்பை மட்டும் போட்டு இங்க ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காரு. லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. அல்பன்லி விளம்பரத்தில் வர மாதிரி அடிச்சு விட்டுட்டு போனா யாரும் ரிசர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, நம்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. இதுவாவது பரவாயில்ல. பீகார் மேட்ரு தலைவன் அடுத்ததா தமிழ்நாட்டையும் விட்டு வைக்கல. வீடு வீடா வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க யாரு, உங்க பேர் என்ன, யாரும் உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்தாத்தே நீங்க ஓட்டர் ஐடியில இருப்பீங்க. இல்லைன்னா ஓட்டு போடவே லாயக்கு இல்லை. ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் நம்மளாம் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருப்போமா, இல்லைனா ஓட்டு போடவே லாய்க்கு இல்லைன்னு நம்மளை தூக்கிடுவாங்களாமா. ஆமாம், ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் பட்டு மாமிக்கு 10 போட்ட மாதிரி நெத்தியில நம்பர் ஓட்டிட்டு போக முடியும். சென்சஸ் எடுக்கும் போதும் சரி, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் ஆட் பண்ணும் போதும் சரி, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ப்ரொசீஜர். இதுக்கு போய் ஐயோ அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இல்லைனா ஓட்டு போடவே லாயக்கு இல்லைன்னு இது என்னங்க அட்டூழியமா இருக்கு. இது என்னங்க அட்டூழியம். அழாதீங்க சார், அழாதீங்க. பீகார்காரனே 7.5 கோடி பேர் எஸ்ஐஆரை கம்ப்ளீட் பண்ணிட்டு எலெக்ஷனையும் முடிச்சுட்டு போயிட்டான். பேக்ரவுண்ட்ல லைப்ரரி செட்டப்பு, கையில் பகத்சிங் புக் எல்லாம் வச்சுட்டு வீடியோ போடுறீங்க. கேவலம் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு இந்த ஆளு அழுகிறீங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இதுல இவர் என்னமோ எலெக்ஷன் கமிஷனோட டெய்லியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க மாதிரி ஒரு பிட் ஒன்று போட்டிருக்காரு. அதையும் பார்த்துட்டு வாங்களேன். தமிழ்நாட்டுல 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 30 நாள்ல எப்படி நீங்க எல்லா வீட்டுக்கும் போவீங்க, நாங்க எப்படி சப்மிட் பண்றோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. 30 நாள்ல இந்த வேலையெல்லாம் எப்படிங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஜாலியா ரிப்ளை பண்றாங்களாம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், எந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. இல்ல இல்ல இப்ப ஏன்டா, ஏன் போடா போய் துவங்கலேண்டா.
ஸ்டேட் முழுக்க கிட்டத்தட்ட 69,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஎல்ஓ ஒரு நாளைக்கு வெறும் 15 வீட்டோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 22 நாளில் ஆல்மோஸ்ட் 2 கோடி வீட்டையும் கவர் பண்ணிட முடியும். இது இல்லாமல் ஆன்லைனில் வேற அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தமிழ்நாட்டுல 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 30 நாள்ல எப்படி நீங்க எல்லா வீட்டுக்கும் போவீங்க? 30 நாளில் வேலையை முடிக்க போகிறோம்னு எலெக்ஷன் கமிஷன் எங்கேயுமே சொல்லலை. இனிஷியல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் 30 நாள். ஃபைனல் லிஸ்ட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தான் வருது. இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபை பண்ணியிருக்கு. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ளூர் மேட்டரை வச்சு உருட்டி விட்டது பத்தாதுன்னு அடுத்ததா ஹாலிவுட் கேரக்டரெல்லாம் வேற துணைக்கு கூட்டு வர்றாரு. அவெஞ்சர்ஸ்ல வருவாரு தானோஸ், 5 கல் வச்சு உலக தெளிப்பாரு. அவர் எந்த ஊர் வரைக்கும் போய் தெளிப்பிட்டுறீங்களா? நம்ம இந்தியாக்காரங்க, எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்துக்க தெரியும். அவெஞ்சர்ஸ்ல வர தானோஸ் இந்தியாக்காரராமா, அதை ஓட்டர் லிஸ்ட்ல அவருடைய பேரை பார்த்து இவரு தெரிஞ்சுக்கிட்டாராமா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த ஒரு லைனை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ்ல வருவாரு தானோஸ், நம்ம இந்தியாக்காரங்க, எனக்கே ஓட்டர் லிஸ்ட் பார்த்துக்க தெரியும். முத்து ப்ரோ ஷியோரா சொல்லுங்க, தானோஸோடைய பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க பாத்தீங்க, அப்படிதானே? துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சது? இந்த அலிகேஷனுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் 3 மாசமா கேட்டை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. நீங்க தான் நேர்லயே பார்த்துருக்கீங்களே, கொண்டு போய் கொடுங்க. போன ஆகஸ்ட்லயே தி எலெக்ஷன் கமிஷன் dismissed his claim as baseless and asked for a formal affidavit or apology. ஆதாரம் இருந்தா கொடுங்க, இல்லனா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ஈசி 3 மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்ச பஞ்சாயத்து இது. இந்த நமுத்து போன போரி தான் தூக்கிட்டு வந்து இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. இதுல பிரேசில் நாட்டு அழகியோட பேர்ல 22 ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அடுத்த விட்டையும் அவுத்து விட்டுருக்காரு. 22 ஓட்ட 10 பூத்துல போய் ஒரே ஒரு அம்மா போட்டுருக்கு. அந்த அம்மா எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டா பிரேசில் நாட்டு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஆக்சுவலா இந்த பிட்டை இந்த சோர்ஸ்ல இருந்தானே சுட்ட வா, அதையும் டிகோட் பண்ணி ப்ரோ. 22 கள்ள ஓட்ட ஒரே போட்டோல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 ஸ்டெப் அப்படி ஸ்டைலா நடந்துட்டாரு. நடக்கும்போது பின்னாடி முனிஷ் நரேந்திர சிங்னு ஒரு பேரு மாட்டிக்கிச்சு. அதை வச்சு ஆளை ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்ததுல அது கள்ள ஓட்டெல்லாம் கிடையாது, நல்ல ஓட்டு தான் எப்பவோ கண்டுபிடிச்சோம். கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளவு